பிரபல நடிகரும் மூத்த இயக்குனருமான கே. பாக்யராஜ் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. வெகுஜன மக்களை ஈர்க்கக்கூடிய கதைகளின் மூலம் முத்திரை பதித்த பாக்யராஜின் மறைவு தமிழ் திரையுலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இயக்குனர் பாரதி ராஜாவுடன் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றிய பாக்யராஜ் கிழக்கே போகும் ரயில் மற்றும் டிக் 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 படங்களுக்கு பாரதி ராஜாவுடன் இணைந்து கதை எழுதினார். சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்கு இவர் எழுதிய வசனங்கள் பெரும் வரவேற்பை பெற்றது. சுவர் இல்லாத சித்திரங்கள் படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். தொடர்ந்து பல்வேறு படங்களை இயக்கிய அவர் தனது படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, இது நம்ப ஆளு, அவசர போலீஸ் 100, ராசுகுட்டி, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, சொக்க தங்கம், சித்து +2 உள்ளிட்ட படங்களை இயக்கி நடித்துள்ளார். இதோடு திரைப்படங்களுக்கு பின்னணி இசை அமைத்து பாடலும் பாடியுள்ளார். பாக்யா என்ற வார இதழின் ஆசிரியராக இயங்கி வந்தார். நகைச்சுவை ததும்பும் திரைக்கதையால் புகழ்பெற்ற பாக்யராஜ் திரைக்கதை மன்னன் எனவும் அழைக்கப்பட்டார். இயக்குனர்கள் பார்த்திபன் மற்றும் பாண்டியராஜன் ஆகியோர் பாக்யராஜின் உதவி இயக்குனர்களாக பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10ஆம் தேதி இயக்குனர் பாரதி ராஜா காலமான நிலையில் இன்று அவருடைய சிஷ்யன் இயக்குனர் பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக காலமானது திரையுலகை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.